சாய்ராம் ஜி தேங்க்யூ ஸோ மச் இந்த செஷனுக்கு நீ வந்து இந்த ஹீலிங் செஷனுக்கு நீ இது பண்ணதுக்கு. பிகாஸ் நான் இருந்த சூழ்நிலைக்கு த சுச்சுவேஷன் தட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ ரொம்ப கடுமையான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். பட் டு பி ஹானஸ்ட் அண்ட் ஃப்ரங்க், இப்போது எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு 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 தைரியம், ஏன்னா ஸோ நீங்கள் அந்த ஹீலிங் செய்யும் போது எனக்கு எப்போதும் நான் மெடிடேஷன் செய்யும் போது எனக்கு என்னால் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அதோட நிறைய தாட்ஸ் இங்கே வந்துடும், மாறி மாறி நெகட்டிவ் தாட்ஸு, அந்த என்னென்னமோ மாதிரி தாட்ஸ் வரும் ஜி. ஸோ அது ஃபுல்லாக என்னால் வந்து முடிக்க முடியாது. பட் இன்றைக்கி உங்களோட செஷனில் நான் கலந்துட்டு இருந்த அப்போது வந்து எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் இந்த இந்த half an hour ஐ திங்க் 45 மினிட்ஸ் ஒரு செஷனில் வந்து எனக்கு வந்து லைக் ஃபுல்லி ஐ வாஸ் டோட்டலி ஃபுல்லாக எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வரல. அண்ட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட், யூனோ அந்த கான்ஃபிடென்ட் அண்ட் மனசில் உள்ள பாரம்லாம் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஒரு இது. அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த விஷுவல் வந்து அந்த தாட்ஸில் அந்த மெடிடேஷன் பண்ணால் எப்படி அந்த ரொம்ப கிளியராக இருப்பனோ அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது எனக்கு. ஸோ ஒரு மாதிரியான ஒளி வந்த மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு ஐ திங்க் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் மை நியூ லைஃப். இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் நல்லா இருக்கும்ன்ற ஒரு முழு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை நிறையா நீங்கள் செஞ்ச இந்த ஹீலிங் இதுலேயும் பாபாஜி மேலேயும் எனக்கு நிறைய நம்பிக்கை, அந்த ஃபெய்த் நிறைய வந்துருச்சு ஜி எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் இந்த செஷன் எனக்கு நீங்கள் செஞ்சதுக்கு. தேங்க்யூ ஜி.